இந்த நாடக குழுல ரொம்ப நிறைய நேம்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதை நீங்க டிவிடியில பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கே தெரியாம ஒரு நியூஸ் வந்து ஒரு தடவை மியூசிக் டைரக்டர் தேவா சொன்னார். அவர் இந்த வீடியோல சொல்லும் போது சொன்னார், காமேஷ் ராஜாமணி அந்த ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தார். அவர் தான் எங்க டிராமாக்கெல்லாம் வாசிப்பாராம். அவருக்கு அசிஸ்டண்டா தேவா எங்க டிராமாக்கு வாசிச்சிருக்கேன்னு அன்னைக்கு நான் மீட் பண்ணும் போது என்கிட்ட சொன்னார். சோ நிஜமாவே ஒரு பாரம்பரியமிக்க ட்ரூப் தான் அது. முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முதல்ல நடிக்க ஆரம்பிச்சது இந்த ட்ரூப்ல தான். அவங்களுக்கு பேராவே நம்ம ஏஆர்எஸ் நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அவங்க முதல் ஹீரோயின் ரோல் அவங்க பண்ணது எங்க நாடகத்துல. நீங்க எங்க லிஸ்ட பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அண்டர் செக்ரட்டரிங்கிற நாடகம் 64ல அவங்க ஹீரோயினா நடிச்சாங்க. அதுல யார் அவங்களுக்கு ஹீரோன்னு கேட்டீங்கன்னா ஜோ தான் அவங்களுக்கு அப்ப ஹீரோ. அதுல மிகப்பெரிய தமாஷ் என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ் டிராமா நாங்க போட்டோம். அந்த இங்கிலீஷ் டிராமால அவங்க ஹீரோயின், அந்த டிராமால வில்லன் ஜோ. சோ ஒரு வில்லன் ஹீரோவா மாறிட்டார் அவங்களுக்கு. சோ இந்த மாதிரி லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். லக்ஷ்மி அவங்க தாயார் ருக்மணி கிட்டத்தட்ட எங்க ஃபேமிலியில எங்க டிராமால எல்லாம் நடிக்கும் போது ஒரு ஃபேமிலி மாதிரியே இருந்தாங்க. எவ்ரிடே வி யூஸ் டு மீட். ரிஹர்சல்ஸ் இருக்கோ இல்லையோ, ஒண்ணு நாங்க போய் அவங்க வீட்டுல சாப்பிடுவோம், இல்ல அவங்க வந்து எங்க வீட்டுல சாப்பிடுவாங்க. சோ இந்த நாடக குழுவுறத கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நாடக குழுமே அப்படிதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பழகணும். அப்படி ஃபேமிலியா இருந்ததுனால தான் எங்களால 60 வருஷமும் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. இந்த விழாவில் இந்த ஃபேமிலியில கலந்துகிட்ட எல்லாரும் யாரெல்லாம் இருக்காங்களோ, எங்க தேடி பிடிக்க முடிஞ்சதோ அத்தனை பேரையும் நாங்க பிடிச்சு ஆனர் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 150-200 பேரை டியூரிங் தோஸ் 8-9 days we are going to honor. சோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லணும். பிகாஸ் எல்லாரும் என்னமோ திருப்பி நாடகம் இல்ல, நாடகத்தை யாரும் வருதில்லைன்னு சொல்றாங்க. கிடையாது. இன்னைக்கும் நாங்க வருஷத்துக்கு 100 டிராமா போட்டுட்டு தான் இருக்கோம். சங்கீதம் மட்டும்தான் வாழுதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. சங்கீதம் டிசம்பர்ல மட்டும்தான். அதே பெரிய கச்சேரிலாம் நீங்க ஜனவரி பிப்ரவரியில போட்டீங்கன்னா 10 பேர் கூட வரமாட்டாங்க கூட்டத்துக்கு. ஆனா நாடகத்துக்கு என்னைக்குமே ஒரு வேல்யூ இருக்கு. மக்களுக்கு அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அப்படி சொல்ல போனா இந்த இன்டர்நெட் மீடியா எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன். சோ இன்னும் கம்மியா வராங்களே தவிர நாடகத்தை மட்டும் யாரும் மறக்கவே இல்லை. அதை மறைந்துட கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த விழா. அதை தான் நான் மறுபடியும் உங்ககிட்ட அவர் யார சொன்னதை திருப்பி சொல்றேன். அடுத்து பிஃபோர் ஐ ஆஸ்க் அவர் ஹீரோயின் டு டாக், லெட் மீ ஆஸ்க் மை ஹீரோயின் டு சே a few words. என ஒய்ஃப் சுதா அவங்களும் இந்த நாடக குழுவில் நடிச்சிருக்காங்க. ஒரு நாள் நான் வந்து ரகசியம் பரம ரகசியம் நாடகம் போடச்சு. அப்ப ஷூட்டிங்ல நான் ரொம்ப பிஸியா இருந்த பீரியட். நேரா ஸ்டேஜுக்கு வந்து பாக்குறேன். எனக்கு அண்ணி ரோல் யார் ஆக்ட் பண்ண போறாங்க, எல் காஞ்சனான்னு ஒருத்தி ஆக்ட் பண்ணியிருந்தா. அவன் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அண்ணியை ஆக்ட் பண்ண போறான்னு பார்த்தா எங்க அப்பா எனக்கும் தெரியாம என் பொண்டாட்டியை தயார் பண்ணி எனக்கு அண்ணியா நடிக்க வச்சாங்க. சோ அதுல எனக்கு குற்றா மாதிரி தற்றா மாதிரிலாம் சீன் வரும். கொஞ்சம் பலமாவே ஆச்சாங்க அன்னைக்கு அவங்க. சோ அதான் சான்ஸ். சோ ஐ ஆஸ்க் ஹர் டு ஷேர் ஹர் வியூஸ் அபவுட் ஹவு ஷி டாலரேட்டட் மீ. நான் நாடகம்னு அலைஞ்சினே இருப்பேன். அதுதான் என்னுடைய புது நாடகத்தோட கருத்தே தான். அதை பத்தி தான் எப்படி என்ன டாலரேட் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி அவங்க பேசுவாங்க. என்ன திடீர்னு நடிக்க சொன்னது இந்த ட்ரூப்ல. நான் காலேஜ் நாடகத்துல எல்லாம் நிறைய நடிச்சிருக்கிறவோ, நிறைய ரோல்ஸ் பண்ணியிருந்தேன். அதை வச்சு என்னுடைய ஃபாதர்லாம் ஒரு நாளைக்கு திடீர்னு ஆர்டிஸ்ட் வரலமா, நீ நாளைக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நான் எதுவுமே மாட்டேன்னு சொல்லாம உடனே எல்லா டயலாக்ஸையும் மனப்பாடம் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஜ்ல போய் நின்று யதார்த்தமா வந்துடுது. அது ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் நினைக்கணும். ஏன்னா நான் எப்பவுமே இந்த ட்ரூப்ல ஒரு எமர்ஜென்சி ஆர்டிஸ்டா தான் இருந்திருக்கேன். எமர்ஜென்சின்னா எப்போ இமீடியட்டா தேவைப்படுறதோ அப்ப நடிக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு நான் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வச்ச பாட்டி அந்த நாட்டி பாய்ஸ்னு ஒரு நாடகம் நடந்தது. அதுல நாளைக்கு நீதான் பாட்டி, மெயின் ரோல் நீதான் பண்ணணும்ட்டாங்க. அதுவும் ஓவர் நைட் ரிஹர்ஸ் பண்ணி ஒரு பாட்டி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அந்த நாடகத்தை ஒப்பேத்துறது பெரிய ஒரு டாஸ்கா நினைச்சேன். ஆனா அது நல்லபடியா முடிஞ்சது. அதனால இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள் தான் நம்ம சொல்லணும். அந்த அனுபவத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய மாமனார் திரு வைஜி பார்த்தசாரதி அவர்கள். அதுக்கு வந்து பூரண ஒத்துழைப்பு கொடுத்தது என்னுடைய கணவர் வைஜி மகேந்திரன். அவர் வந்து எல்லாத்துலயும் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னா இது இப்படித்தான் நடக்கணும், இதுக்கு மேல இப்படி அப்படி போக கூடாது அப்படின்னு ஸ்டேஜ்லயே சொல்றவர். அதாவது நீங்க பக்கத்திலே நின்னுகிட்டு இருப்பீங்க,
நின்னுகிட்டே இருக்கிறச்சே இது அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்வார். அங்கேயே சொன்னா நம்ம எப்படி அடுத்த டைலாக் பேச முடியும்? அந்த மாதிரி அத்தனை ஆர்டிஸ்டையும் பக்குவப்படுத்தி அவர் அந்த வேணும்னு சொல்றதுல அவருக்கு அந்த பேஷன், அவருக்கு அந்த ஒரு ஈடுபாடு, நாடகத்து மேல அவருக்கு இருக்கிற பக்தி. அவர் ஒரு சினிமா நடிகர்னு நான் என்னைக்குமே ஒத்துண்டது இல்லை. ஏன்னா அவர் ஒரு கேரக்டர் டிராமாட்டிஸ்ட்னா அந்த ஒரு ஈடுபாடு நாடகத்துல இதுவரைக்கும் நான் யார்கிட்டையும் பார்த்ததில்லை, இனிமே பார்க்க போறோமான்னு தெரியறது இல்லை. ஏன்னா நடிகர் திலகத்துக்கு ஒரு ஆல் ரோல்ஸ் பர்சனாலிட்டி நடிகர் திலகம். அவர் மேல ஒரு ஈடுபாடு கொண்ட ஒரு பக்தர்னே இவரை சொல்லலாம். அந்த பக்தருக்கு அவருடைய ஈடுபாடு தானே வரும், அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா அதே ஈடுபாடு நாடகத்துல இவர்கிட்ட நான் பாக்குறேன். அதனால I see him as an all-round personality, and that is why he has carried this troupe forward, the troupe which his father started forward for 60 years, which is not a joke, which is unbelievable, which is maybe once in a lifetime or once in a century, not even a decade. It may happen only once in a century. நூற்றாண்டுக்கு ஒரு முறை நடக்கிற விஷயம்னு நம்ம இதை கருதலாம். இத நம்ம நினைச்சு சந்தோஷப்படணும், ஆதரிக்கணும். அண்ட் நன்றாக நாடகங்களை போடுறவங்களே நம்ம ஆதரிக்கணும். அதுதான் நாங்களே எங்க சபால நாடக விழானே ஒண்ணு நடத்துவோம். அதுல அத்தனை ட்ரூப் எவ்வளவு பேரு எவ்வளவு அழகழகான ஸ்கிரிப்ட்ஸை வச்சு நாடகம் போடுறாங்கன்றது அதை பார்க்கும் போச்சுதான் நம்மளுக்கு தெரியும். இவ்வளவு நல்ல ஒரு நாடகம் நம்ம ஏன் இதை ஆதரிக்கல, நம்ம மக்கள் ஏன் இதை ஆதரிக்கலன்னு நம்ம நினைக்கிறோம். அதை எல்லாரும் ஆதரிக்கணும். நாடகம் என்னைக்கும் தொடர்ந்து வளரணும், நிலைக்கணும். நன்றி. ஒரு சீன்ல கோர்ட் சீன்ல நாங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்போம். எங்க அப்பா தான் ரஜினிகாந்த் ரோல் டிராமால. அவர் எழுந்து நின்று பயங்கரமா பேசிட்டு அப்படி உட்கார்ந்தார். இந்த மாதிரி ஒரு சேர் படால உடஞ்சு கீழே விழுந்தது. அடுத்த நிமிஷம் பார்க்கணும் ரஜினிகாந்த் தரையில குழந்தை மாதிரி தவிர்த்துட்டு இருக்காரு. சிரிச்சிருக்கோம்னா நானும் லட்சுமி அப்பெல்லாம் சின்ன வயசு பயங்கரமா சிரிக்கிறோம் வாணி மகால்ல. ஆனா ஆடியன்ஸ்ல ஒருத்தர் அப்புறம் டிராமா முடிச்ச கூட ஏஆர்எஸ் தானே டைரக்டர், அவரை கங்க்ராச்சுலேட் பண்ணார். என்ன அழகா சிம்பாலிக்கா காமிச்சிங்க சார், ரஜினிகாந்த் விழுந்துட்டாருங்கிறது சேர் உடையறதோட காமிச்சிக்கல சார். பாரிஸ்டர் ரஜினிகாந்த், ஆமா இல்ல ரஜினிகாந்த் சரி அவங்களுக்கு தெரியாதானே, பாரிஸ்டர் ரஜினிகாந்த் கேரக்டர். அவர் விழுந்தது என்ன சேர், ஏன் சார் ஒவ்வொரு டிராமாவும் ஒரு சேர் உடப்பீங்களான்னு கேட்டாங்க. சோ இந்த குஷி எல்லாம் எங்களுக்கு டிராமால தான் கிடைக்கும். இன்னொரு ரொம்ப பெரிய அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் Flight 172. நீங்க எல்லாம் அந்த காலத்து 60s இருந்த யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய பைபிள் மாதிரி அந்த டிராமா நாங்க போட்ட காமெடி மௌலி எழுதினது. அதுல ஒரு தரம் மௌலி நாதஸ்வர வித்வானா வருவார். பக்கத்துல இருக்கிற அந்த அசிஸ்டன்ட தலையில் இப்படி குட்டினார். பெரிய மோதிரம் இருந்தது. குட்டி எடுக்கும்போது அந்த ஆளோட விக்கு கையோடு இப்படி வந்தது. அப்படி அது இங்க செத்த எலி மாதிரி ஆடிட்டு இருக்கு. அவனுக்கு விக்கு வந்ததே தெரியாது. அவன் என்னமோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் வெறும் தலைய. நாங்க சிரிச்சு ஆடியன்ஸ் சிரிச்சு கடைசியில நாங்க என்ன பண்ணோம், மன்னிச்சுங்க எங்களால கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லி கர்ட்டனை போட்டுட்டு எங்களெல்லாம் சிரிச்சு சுதாரிச்சுட்டு we are starting again ஆரம்பிச்சா இவர் அங்கேருந்து ஒரு டயலாக் சொன்னார். அதாவது இவர் அட்ஜஸ்ட் பண்றாராம் விழுந்தது. அந்த பையாளுங்கிற கேரக்டர், ஏண்டா ஏர்போர்ட்டுக்கு வெறும் தலையில வந்தா விடமாட்டான்ட்டு விக்கோட வந்தியான்னு கேட்டார். அவர் எந்த ஏர்போர்ட்ல அப்படி ஒரு ரோல் வச்சிருக்கான். மறுபடியும் நாங்க சிரிச்சு மறுபடியும் கர்டன் போட்டு 5 நிமிஷம் மன்னிப்பு கேட்டு அன்னைக்கு Flight 172 ரொம்ப லேட், டிலேட் ஃபிளைட், டிபிக்கல் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் ஆயிடுது. இந்த மாதிரி so many lovely incidents இந்த டிராமால தான் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ நாங்க சொதப்படுறதெல்லாம் உண்டு. இதுக்கெல்லாம் மேல ஒரு சொதப்பல் இன்சிடென்ட் சொல்லிட்டு அப்புறம் லட்சுமி பேச சொல்றேன். பாவம் பரத்வாஜ்னு ஒரு டிராமா நாங்க போட்டோம். அதுல முக்கியமான சீன் நான் தான் பரத்வாஜ். டாக்டர் I say you have cancer of the blood ன்னு சொல்லணும். அது சொன்னாலும் அப்புறம் கதையை யூஸ்வலா எங்க அப்பா தான் அந்த ரோலை பண்ணுவாரு. அன்னைக்கு அவரால் வெளியூருக்கு வர முடியல. சோ எங்க ட்ரூப்ல சிவகுமார் ஒருத்தன் அந்த ரோல் பண்ண சொன்னோம். அவன் ஏன்னா எல்லா டயலாகும் தெரியும் அவனுக்கு. நான் என்ன பண்ணேன், என்னுடைய நாக்கில் சனின்னு சொல்லணும். ஸ்டேஜ் உள்ள போறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிட்டு I say you have cancer of the blood ன்னு சொல்லாத, வெளியூர் இதை தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லிட்டு போயிட்டேன். அவன் அதுலயே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ஏன்னா 20 நாள் படிச்சிருக்கான் கேன்சர் ஆஃப் த பிளட்னு. யாராவது எங்கேயாவது போய் நீ சாப்பிட்டியான்னு கேட்டா கூட எஸ் கேன்சர் ஆஃப் த பிளட்னு சொல்லுவாங்க. அவனை ரிகார்ஸ் பண்ணவன போய் தமிழ்ல பேசுனா என்ன பண்ணுவான், அங்கேன்னு வந்தான். டாக்டர் எனக்கு என்ன வியாதின்னு நான் கேட்டேன். அப்பா உன் ரத்தத்துல பிளட் கலந்துருக்குன்னா
இதை விட யாருமே கேன்சரை சொல்லவே முடியாது. பாண்டிச்சேரியே கிக்கு, எல்லாருக்கும் கிக்கு அடங்கி போச்சு பாண்டிச்சேரியில இன்னைக்கு. அப்படி சிரிச்சாங்க. அப்புறம் அவனை டிராமா முடிச்சு அவனுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங். சார் இது எப்படி சார் புது வியாதி, ரத்தத்துல பிளட் கலந்துருக்கிற வியாதின்னு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி லவ்லி எக்ஸ்பீரியன்சஸ். 60 வருஷத்துல இந்த மாதிரி பல விஷயங்களை கடந்துதான் நாங்க பேர் வாங்கியிருக்கோம். அண்ட் இன்னொன்னு முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல சினிமால ரொம்ப நாள் நீடிச்சிருந்தோம், மிகப்பெரிய திறமசாலியின் பேர் வாங்கினவங்க அத்தனை பேரும் நாடகத்திலேருந்து வந்தவங்க தான். இதை நான் அடிச்சு சொல்லுவேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஹீரோஸ் ஃபேமஸா இருக்கலாம், ஆனா அந்த நாடக அனுபவத்தோட வர ஹீரோவோ ஹீரோயினோ கமெடியனோ அவனுக்கு இருக்கிற அந்த பேஸ், அந்த ஸ்ட்ரென்த் மற்றவங்களுக்கு இருக்கவே இருக்காது. சோ இது அதையும் கொண்டாடும் ஒரு விழாவாக நடத்துகிறேன். அடுத்து எங்கள் சகோதரி லக்ஷ்மி அவர்கள்.